கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய முட்டை மசாலா பவுடரை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப சூட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 5 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 கப் அளவுக்கு வெங்காயத்தை நீளமாகவோ இல்லை பொடியாவோ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின தக்காளி இல்லை நீளமாக நறுக்கின தக்காளி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இது எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி முட்டை மசாலா செய்ய தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே நம்ம சோம்பு போட்டு நல்லா செவக்க விட்டுருங்க. அது செவந்துக்கிட்டு இருக்கப்பே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் கூட உப்பு போட்டோம்னா மசாலாவுக்கும் சேர்த்து வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பச்சை வாசனை நல்லா போயிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா தொக்கு மாதிரி வேணும்னா வெங்காயம் தக்காளியும் நீங்கள் பொடியாக நறுக்கிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு தான் சாப்பிட போகிறோம், அதனால் நீளமாக போட்டிருக்கேன். இப்போ மஞ்சள் தூள், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ள மிளகாய்த்தூள், இதோடையே நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் பவுடரையும் போட்டுட்டு நல்லா இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம பேஸ்ட் மாதிரி தக்காளி வதங்கி இருக்கணும். இதுக்கு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி நம்மளோட மசாலா தக்காளி எல்லாமே இந்த மாதிரி வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஒரு 1/4 கப் 1/4 கப்புன்னு சொல்லுவாங்க மெஷரிங் கப்பில், அந்த கப்பு அளவுக்கு இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி இப்போ நல்லா இதை கொதிக்க வைக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா வெந்து இது நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் உப்பும் போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டுறதை நான் மறந்துட்டேன். ஆனால் உப்பு போட்டதை கட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் உப்பு தேவைப்பட்ட எவ்வளோ அளவுக்கு தேவையோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை வதக்கி சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கனால கலர் சேஞ்ச் ஆகி நல்லா எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வேக வச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா நான் வேக வச்சு இந்த மாதிரி வகுந்து வச்சு இதை சேர்க்க போகிறேன் நான். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இதை நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தொக்குல போட்டிங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் இந்த தொக்குலேயே நம்மளை முட்டையை இதுலேயே வதக்கணும். அப்படின்னா நல்ல மசால் இறங்கி ரொம்ப சாஃப்டாக நம்ம முட்டையும் இருக்கும். எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்லேருந்து எல்லாத்துக்குமே குயிக்காக செய்கிற லஞ்சுக்கு இது சூட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.